வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, நான் கார்த்திக் மாயகுமார். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் லியோ. நம்ம மக்களே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக லியோ சம்மந்தமாக பல வீடியோஸை நம்ம சேனலில் தொகுத்து வழங்கியிருந்தோம். இதுவாக இருக்கலாமோ அதுவாக இருக்கலாமோன்னு பல அசம்ஷன்ஸை உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் முன் வச்சிட்டு இருந்தேன். லோக்கி அவர்களே சொல்லியிருந்தார், நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேங்க. ஆக்சுவலாக எல்சியூன்ற விஷயமே ரசிகர்கள் கொடுத்தது தான். இந்த கேரக்டர்ஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது ரசிகர்கள் தான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார்ல, நிஜத்தில் அப்படி தாங்க பண்ணியிருக்காரு. படத்தை பார்த்துட்டேன், செம வைபுங்க. உண்மையிலேயே ரசிகர்களோட எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் இந்த படத்தில் 95% வரைக்கும் நம்ம லோக்கி அவர்கள் நிறைய வெற்றி கொடுத்துருக்காரு. அதுனா இப்போ அந்த 5% மட்டும் பெண்டிங் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்டென்ட் முடிவில் உங்களுக்கே தெரியும் எதுக்காக அதை பெண்டிங்கில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ரைட்டு, இந்த படத்தை பற்றின ரிவ்யூவை ஃபுல்லாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சம்பவத்தை பதிவு பண்ணிடுறேன். இது வரைக்கும் நாம் எவ்வளோ படங்கள் சார்ந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த படத்தை பார்க்குறதுக்காக டிக்கெட்ஸை புக் பண்ணி போயிட்டு வந்திருக்கோம். ஆனால் டு பி ஹானஸ்ட், வேறு எந்த படத்துக்கும் நாங்கள் இவ்வளோ அலைஞ்சது இல்லைங்க. டிக்கெட்டு கிடைக்கவே இல்லை. கடைசி நேரம் வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு ரிவ்யூவை சீக்கிரமாக கொடுக்க முடியும். நீங்கள் படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண அந்த ரிவ்யூ ஒரு காரணமாக அமையும். அலையிறோம் டிக்கெட் கிடைக்கவே இல்லை. அதெல்லாம் நினைக்கிறப்ப நெஞ்சமெல்லாம் புண்ணாக இருக்குது. அந்தளவுக்கு அலைஞ்சு ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் போன தியேட்டர் ஒன்றுங்க, அதை ஓப்பனாக பேர் சொல்ல விரும்பல, டைரெக்டாக திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். சன்னு, ஓகேவா, அப்படி மைண்டில் வச்சுங்க அந்த தேட்டரோட பேர். தேட்டருக்குள்ளே போயிட்டோம், படம் ஆரம்பிச்சிட்டாங்க. சவுண்டு அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. லிட்டரலாக ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த படத்தில் முக்கியமாக எல்லாரும் பார்க்க வேண்டியதே அந்த முதல் 10 நிமிஷம் தான். லோக்கி அவர்கள் முதலே சொல்லிட்டார், அந்தளவு ஹைப்பை ஏற்றின ஒரு சீக்வன்ஸ் அது. அந்த 10 நிமிஷமும் சவுண்டு அவ்வளோ லோவாக வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டில் நம்ம ஸ்பீக்கர் சரியில்லாமல் டிவியில் படம் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு மட்டும் இல்லை, படம் பார்க்க குவிஞ்சிருந்தாலும் ரசிகர்கள் எல்லாரும் செம அப்செட்டு. எங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, ரோஹிணி தேட்டருக்குள்ளே நடந்த விஷயங்கள்லாம் கண்ணு முன்னாடி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆஹா, இங்கே இருக்கமே எதனா ஆகிட போதோன்னு அப்படி ஆயிடுச்சு அந்த இடத்துல விவகாரம். அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு கோரிக்கையை முன்வைக்க, உள்ள காவலர்களும் வந்து அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்த, அதுக்கப்புறம் ஒரு வழியாக படம் திரும்பவும் போட்டாங்க. முதல்ல இருந்து ஒரு டிக்கெட் தான் காசு கொடுத்தோம், ஆனால் 2 வாட்டி படத்தை பார்த்த மாதிரி தான் எங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. இது எதுக்கு ஓப்பனிங்கில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த படக்குழு. க்ரோஸில் சம்பளம் வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து வாங்கி உள்ளே போகிறோன்னா, அந்த படைப்பாளி முழுசாக என்ன விஷயங்களை திறமையாக உள்ளே கொண்டு வந்திருக்காரோ அதை பார்த்தும் கேட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். அப்படி இருக்கிறப்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசில் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போகிற ரசிகர்களுக்கு இது போல் குறை சவுண்ட்ஸ் சார்ந்து வருது அப்படின்னா அதுவே ஒரு தப்பு தான். தேட்டர் உரிமையாளர்கள் கண்டிப்பாக அதை ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். இந்த மாநகரம் படம் இருக்குல்ல, லோக்கியோட முதல் படம், அந்த படத்துக்கு அவர் போன ஒரு தியேட்டரில் இந்த பிரச்சனையை சந்திச்சிருந்தார். அவங்க பண்ண சவுண்டிங்கே இல்லையேன்னு அந்த டீமே குழம்பிருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட சொல்லி சவுண்டை கூட்டி அதுக்கப்புறம் படம் ஒழுங்காக போயிருந்துச்சு. அந்த மனுஷன் எத்தனை தேட்டருக்கு போயிட்டு இதே போல் சொல்ல முடியும், சவுண்டை கரெக்டாக ஏற்றுங்கன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அதுவும் விஜய் அவர்களோட படம், கூட்டம் ஃபுல்லாக இருக்குன்றது எல்லா தியேட்டருக்காரங்களும் தெரிஞ்சது தான். அப்படி இருந்தோம் எதுக்காக இந்த மெத்தனம்? இதை ஆக்சுவலாக நானாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் படம் பார்க்குறப்ப அந்த ஷோவில் எங்கள் கூட இருந்த பல பேருமே, என்ன ப்ரோ இதை நம்ம ஓசியில் வந்து பார்க்குற மாதிரி இந்தளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி கீழே இருக்குது, என்ன நினச்சிக்கலாம் தெரியல, அது இதுன்னு எல்லாருமே ஆதங்கப்பட்டாங்க. ரசிகர்களாக இருந்தாலும் எல்லாரும் பொதுமக்கள் தான். ஸோ அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு தேட்டரில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டேன். என்னென்ன தேட்டரில் இது போலாம் சவுண்ட்ஸை கம்மி பண்ணுறது, ஸ்க்ரீன்ஸை சரியாக அவங்க க்ளீன் பண்ணாமல் அங்கே படம் ஓடிட்டு இருக்கிறது எங்கெங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். காசு கொடுத்து வாங்குறான் டிக்கெட்டு, அந்த மக்கள் ஏன்னா பார்த்து போனால் நல்லாயிருக்கும். ஸோ தேட்டர் உரிமையாளர்களே, நண்பர்களே, உங்ககிட்ட சொல்லிட்டேன், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். லியோ இந்த படத்தை இயக்கி இருக்கிறது லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இந்த படத்துக்கு ரைட்டராக இருந்திருக்கிறது 3 பேருங்க. ஒருத்தர் நம்ம லோக்கி, இன்னொருத்தர் ரத்னகுமார், இன்னொருத்தர் தீரஜ். மற்ற 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த டயலாக் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்துடுறாங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள், சினிமோட்டோகிராஃபி மனோஜ் பரமஹம்சா, எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபிலோமின் ராஜ் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி 7 ஸ்க்ரீன் ஸ்டூடியோ. இந்த டீமோட கனவு படம் தான் லியோன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட பெரிய மேசிவான ப்ராஜெக்ட்டு. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன கதையாக இருக்குன்னு. எ ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் இருக்குல்ல, அந்த ஹாலிவுட் படம் எக்ஸாக்டாக அதே கதை தாங்க. அதுலேயும் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் காமிக் இருக்குல்ல, நம்ம சேனலில் இருக்குங்க, ரெண்டுமே அந்த படத்தோட கதையும் காமிக்கோட கதையும். இப்போ தான் முன்னாடி நாங்கள் போஸ்ட் பண்ண வீடியோவை நேரம் இருக்கிறவங்க அதையும் பார்த்துங்க, இன்னும் உங்களுக்கு எலாபரேட்டாக புரியும் எப்பேற்பட்ட கதை எதுன்னு சொல்லிட்டு. இந்த படம் காமிக் 2 பற்றியும் தெரியாதவங்களுக்கு கதையை நான் பேசிக்காக சொல்லிடுறேன். அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு முன்னாள் கேங்ஸ்டர், அப்பேற்பட்ட கேங்ஸ்டர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு வில்லன் கேங் தேடி வருது. அவர் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு அழைக்கிறாங்க. ஆனால் அந்த ஹீரோ போனாரா இல்லையா, அமைதியான வாழ்க்கைக்கு, இட் மீன்ஸ் குடும்பத்தை காப்பாற்றிட்டு அந்த அமைதியான வாழ்க்கையோட ஒரு தொடர்ந்தாரா இல்லையா, இதுதான் கிளைமேக்ஸ். வழக்கமாக நம்மளோட ரிவ்யூவில் ப்ளஸ் மைனஸ்னு எல்லாத்தையுமே பார்ப்போம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படம் சார்ந்த மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பேசிடுவோம். அந்த செக்மெண்ட் தான் இதுங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் பேட் சீரிஸ் இருக்குல்ல, அதோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க?
நமக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும். டைரெக்டாக தொட்டிருக்க மாட்டாப்ல, ஆனால் ஸ்லைட்டாக நம்ம ஜெயிலரில் நெல்சன் அவர்கள் பண்ணியிருப்பார்ல, டைரெக்டாக பிரேக்கிங் பேட் தொட்டிருப்பார். ஆனால் லோக்கி மறைமுகமாக ஒரு சில காட்சிகளை தொடுவார். நான் அதை எதுனா சொல்ல விரும்பலை, ஸ்பாய்லராக மாறிடும், நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு இடமும் யூனிக்காக இருக்குது. இந்த பிரேக்கிங் பேடோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த லியோ கதையை சொல்றதா இருந்தால், ஐ எம் நாட் இன் டேஞ்சர், ஐ எம் த டேஞ்சர். இதுதான் லியோவோட ஒன்லைனு. லோக்கிக்கு எந்த அளவு ஹாலிவுட் படங்கள் மேலே தாக்கம் இருக்குது, எந்த அளவுக்கு சீரிஸ் மேலே தாக்கம் இருக்குன்றதும் இந்த லியோ படத்தில் தெளிவாக தெரியுங்க. என்னன்னா, பீக்கி பிளைண்டர்ஸ் இருக்குல்ல, நம்ம டாமி ஷெல்பி, அந்த ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர் இருக்குல்ல, அந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் அப்படியே லியோவில் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மேனரிசம்லாம் லிட்டரலாக அது போல தான் லியோ தாஸோட மேனரிசமும் இருக்கும். ஓகேவா? அதுக்கு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், குதிரையில் போகிற மாதிரி லியோ கேரக்டர் ரைட் பண்ணுற மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க, அது செமையாக இருக்கும், அப்படியே ஒத்து போகும். இது போல தான் நிறைய ஹாலிவுட் படங்களோட காட்சிகள் சார்ந்த டச்சை லியோ படத்தில் பார்க்க முடியும். நான் ப்ரோ இப்போ காப்பி இன்ட்ரிலாம் கேட்டிங்கன்னா, ஒருத்தர் விஷயத்தை பார்த்துடலாங்க, அதை அப்படியே நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது பெரிய டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் கை தேர்ந்தவர் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். மிரட்டியிருக்காப்புல, ப்ரோ படம் மட்டும் எல்சி கீழே வராமல் இருக்கட்டும், அவ்வளோதான் நீங்கள் அது இதுன்னு பல பேரும் லியோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து நம்மளோட இன்பாக்ஸுக்கு வந்துட்டே இருந்தாங்க. நாங்கள் என்னங்க பண்ண முடியும், நாங்களும் உங்களை மாதிரி அசியூம் பண்ணுறோம், அவ்வளோதான் இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு. அதில் பெரும்பாலும் நம்ம ஜெயிக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த லியோ படம் சார்ந்து ஜெயிச்சிருக்கோம். ஹீரோவோட கேரக்டர் நேமாக இருக்கட்டும், ஹீரோயினோட கேரக்டர் நேமாக இருக்கட்டும், படத்தில் வர மிக முக்கிய காட்சி அமைப்புகள் சார்ந்து, ஸ்பாய்லர் இல்லாத காட்சி அமைப்புகள் சார்ந்து பல விஷயங்கள் நாம் கணிச்சிருந்தோம். A to Z எல்லாமே படிச்சிருக்கு. A to Zனா இந்த ஆண்டனி தாஸோட பையனா லியோ தாஸ் இருக்கலாம்னு சொல்லியிருந்தல, அதே போல் ஹரோல் தாஸ் இந்த லியோ தாஸோட சித்தப்பாவாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்களா, அது லிட்டரலாக அப்படியே வந்திருக்குங்க. எஸ், இதுதான். இதுக்கு மேலே நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண வரல, படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் இந்த ஹைனா சீக்வன்ஸ் படத்தில் ஹைனா வர்றது நம்மளுக்கு ட்ரெய்லர்லேயே ரிவியல் ஆகிடுச்சு, போஸ்டர்லேயும் ரிவியல் ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் பண்ண ஒரு விஷயம் இப்போ வேறு மாதிரி மாறிடுச்சு. நம்ம சேனலில் ஹைனா சம்மந்தமாக ஒரு வீடியோ தொகுத்து வழங்கியிருந்தோம். ஹைனா எப்பேற்பட்ட விலங்கு அதுன்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அந்த வீடியோவில் இருக்கும். அதில் நாங்கள் ப்ரோமோவில் ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். அதாவது கதவை திறந்ததோ ஹைனா வெளியே வர மாதிரி. நாங்கள் எது ஆக்சிடென்டலாக யோசிச்சு பண்ணது தான். ஆனால் லியோ படம் பார்த்து நாங்கள் ஷாக் ஆனது அந்த ஒரு ஃப்ரேம் தாங்க. அதே போல் கதவு திறக்கப்படுது, ஹைனா வெளியே வருது. எங்களுக்கா எங்கள் டீமுக்கா ஷாக்கு, என்னடா இது நாம் ஒன்று பண்ணால் அது அப்படியே ஸ்க்ரீனில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எங்களோட அந்த பழைய வீடியோ இருக்குல்ல அதை எடுத்து போட்டு, ப்ரோ படத்தை முன்னாடியே பார்த்துட்டீங்களோ, லோக்கி டீம் கிட்ட காமிச்சிட்டாங்களோ, அது எப்படி கரெக்டாக இதே சீக்வன்ஸ் நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கீங்க, அது இதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெளிவுபடுத்திடுறேன், அது போல் நாங்கள் படத்தை எதுவுமே பார்க்கலங்க. நாங்கள் ஒரு விஷயம் யோசிக்கிறோம்ல, அதை அங்கேயும் யோசிப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே அளவு மூளை தான், ஆனால் யோசிப்பு திறன் அவ்வப்போது ஒத்து போகும். அப்படி தான் நடந்துச்சு இது. ஸோ ரசிகர்களே இப்போ தெளிவாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த அவெஞ்சர்ஸ் பார்க்குறப்ப நம்ம படம் முடிய வரைக்கும் கிளாப் அடிச்சுக்கிட்டே இருப்போம். காரணம், நமக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ்லாம் அங்கங்கே பிளேஸ் ஆகிட்டே இருக்கும். அதே வைப்பு தாங்க இந்த படமும் கொடுத்துச்சு. சரி, விஜய் சார் வர்ற போர்ஷனுக்கும் அர்ஜுன் சார் வர்ற போர்ஷனுக்கும் பெருசாக கிளாப்ஸ் அல்லப்படும் அப்படின்னு பார்த்தா, படத்தில் எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் வருதோ எல்லாத்துக்கும் கிளாப்ஸு. மிக முக்கிய கேரக்டர்ஸ் நம்ம எதை வரையறுப்போமோ அதை தாண்டி இந்த செகண்ட் ஃபேஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர்ஸ்க்கும் சரியான கிளாப்புங்க. அவ்வளோ எதுக்கு, நம்ம மரியம் ஜார்ஜ் இருக்கார்ல, அவரோட என்ட்ரிக்கெலாம் தேட்டரில் விசிலும் கிளாப்போ பறந்துச்சு பாருங்க. எங்களுக்கு புரியல, என்னடா இது விஜய் சாரை காட்டுறப்ப தொடர்ந்து கிளாப் அடிச்சுட்டு இருக்காங்க, ரைட்டு, ஆனால் மரியம் ஜார்ஜ் கேரக்டர் இவ்வளோ கிளாப் இருக்குன்ட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சுங்க. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு அவருக்கு கிடைச்சிருக்க ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, மரியம் ஜார்ஜோட கேரக்டருக்கு, இது அவரோட லைஃப் டைம் மூமெண்ட்னே சொல்லலாம். அவரோட மற்ற படங்களுக்கு கூட இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்காதுங்க. ஆனால் லோக்கி இயக்கிற படத்தில் மரியம் ஜார்ஜ் வராருன்னா ரெஸ்பான்ஸ் கிடைக்குது பாருங்க. அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் இந்த லியோ. அப்போ என்ன ப்ரோ, அவர் தான் சர்ப்ரைஸ் கேமியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதலே கணிச்சது தான். இவரும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காப்புல, ஸோ இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. இவரை தாண்டி பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கேமியோன்னு எதுவுமே கிடையாது. இதை ஸ்பாய்லராக நினைக்காதீங்க, எல்லாருக்கும் முன்னாடியே தெரிய வந்திருக்கும் அந்த விஷயம். படம் பார்த்து எல்லாருமே ஸ்டேட்டஸில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சர்ப்ரைஸாக ஒரு கேமியோன்றது படத்தில் கிடையாது, பெரிய அளவில் கேமியோ கிடையாது. ஓகேவா, பெரிய அளவுக்கு இல்லைன்னா அப்போ ஸ்லைட்டாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு, அதை படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தில் நாமெல்லாம் நினச்சது ஆண்டனி தாஸ் இருக்கார்ல, அவர் தான் கிளைமேக்ஸ் வரைக்கும் வரப்போகிறார் அப்படின்ட்டு. ஆனால் ப்ரீ கிளைமேக்ஸ்லேயே அவரோட கதை கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் படத்தை முழுதாக தூக்கி நிறுத்துறது இந்த கேரக்டர் தான், ஹரோல் தாஸ். மனுஷனுக்கு என்ன வயசாகுது, ஆனால் அவரோட ஃபிசிக்கை பார்க்கணுமே. அதுவும் டூப் அவர் அதிகமாக பயன்படுத்தலைங்க இந்த லியோ படத்தை பொறுத்த வரைக்கும். விடுற ஷார்ட்ஸ்லாம் அவரே நேராக இறங்கி பண்ணியிருக்க மாதிரி இருக்குது அர்ஜுன் சார். அதுவும் ஒரு கிக் அடிக்கிற போர்ஷன் ஒன்று வருங்க, லியோ தாஸே ஒரு கிக் அடிக்கிற மாதிரி. அதில் என்ன ஃப்ரேமு, அந்த செதுக்கின விதமாக இருக்கட்டும், அவரோட ஆக்ஷன் கிங்குன்ற பட்டம் இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட சண்டை காட்சியாக இருக்கட்டும், சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. அப்படி உடம்ப முறுக்கேற்றிக்கிட்டு இந்த லியோ தாஸுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் டயலாக் பேசுகிறதுலாம் அர்ஜுன் சாரால் மட்டும்தான் முடியும் போல இருக்குது. அப்படி பண்ணியிருக்காரு. சரி, இவரே எப்படின்னா, இவர் விஜய் சாருக்கு வயசு 49ங்க, சொன்னாதான் தெரியுது. ஆனால் படத்தில் அங்கங்கே சில காட்சிகளில் பார்த்தீங்கன்னா மேற்சட்டை இல்லாமல் வந்திருப்பார்.
ஃபிசிக்கை அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வில் ஸ்மித் இருக்கார்ல, அவரோட இந்த பாடி பேட்டர்ன் இருக்குல்ல, லிட்ரலாக அதை சிமிலர் பண்ணி தான் இவரோட பாடி பேட்டர்ன் இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க. இந்த ஷூட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எக்ஸசைஸை, இந்த வெயிட் ட்ரைனிங் இருக்குல்ல, இதை கொஞ்சம் பண்ணியிருக்கலாம்னு தான் அவரோட பாடி ஸ்ட்ரக்சரை பார்க்குறப்ப நமக்கு தோணுச்சு. இந்த 2 பேரும் ஃபிட்னஸ் லெவலில் டாமினண்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன குறை என்னன்னா, இந்த கேரக்டர் இருக்குல்ல ஹரோல் தாஸ், இது படத்தில் வர்றப்பெல்லாம் லியோ தாஸோட சட்டையை கட்டுறதுலேயே குறியாக இருக்கும். இவரோட முதல்ல சட்டையை கட்டுறதா இருக்கட்டும், அப்புறம் பனினை அவர் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஹரோல் தாஸோட கை ஒன்று இருக்கும். லோக்கி அவர்கள் ஹீரோவை மிரட்டுற மாதிரி ஒரு வில்ல வேணும் அப்படின்றதுக்காகவே சட்டையை கட்டுற மாதிரி எழுதினாரா என்னன்னு தெரியல. படத்தில் பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஹரோல் தாஸுக்கு வேறு வேலையே இல்லையாப்பா, எப்போ பார்த்தாலும் லியோ தாஸோட மேற்சட்டையை கைகிட்டே இருக்காருன்னு உங்களுக்கே தோணும். அந்தளவுக்கு தான் இருக்கும். இந்த லியோ படத்தில் லோக்கிக்கு இருந்த பெரிய டாஸ்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஜோடிக்கு இடையில இருக்க அந்த காதல் இருக்குல்ல, அந்த ஒரு உணர்வு பெண்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை எழுத்தாக கொண்டு வந்து அதை அப்படியே ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறது, இதுதான் பெரிய டாஸ்க்கு. இதில் லோக்கி ஜெயிச்சிட்டாரான்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஜெயிச்சிட்டாருங்க, சூப்பராக பண்ணியிருக்காரு. இதுக்கு லோக்கி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல பதிவு பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் தொடாத ஒரு ஜானர் ஆக்சுவலாக இது. அதை தொட்டு கொஞ்சம் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா நல்ல விஷயம் தான். இந்த படத்தில் த்ரிஷா கேரக்டர் செத்துருவாங்களோ அப்படின்ற பயத்தில் இவங்களோட ரசிகர்கள் பல பேர் இருந்தாங்க. லோக்கி அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டாப்புல, சாகடிக்கல. அந்த ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தார்ல, த்ரிஷாவுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் நல்லா தான் இருப்பாங்க படத்துலன்னு சொல்லிட்டு. படத்தில் அதாங்க த்ரிஷா கேரக்டர் சாகலை. அடுத்து இந்த மனுஷன் அனுராக் கஷ்யப். இங்கே பெரிய பெரிய டேரக்டர்ஸ் பட்டியல் எடுத்தா சில பேர் வராங்களே, இது போல் நார்த்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மனுஷன் தான் டாமினண்ட்டாக இருப்பார். அப்பேற்பட்ட ஒரு ஆகச்சிறந்த டைரக்டர். எமக்கா நொடிகளில் இவர் ஒரு நடிகராகவும் நல்ல நடிகராகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பேற்பட்ட நம்ம அனுராக் அவர்கள் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாருங்க, இந்த லியோ படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்தப்போ சொல்லியிருந்தாரு, அப்போ இவருக்கு அந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகேவா, லோகேஷ் கனகராஜ் மேலே இவருக்கு ஒரு தனி அபிமானம் ஏற்பட்டு இருக்கு. சூப்பர் டைரக்டர்ப்பா, அவர் படத்தில் அப்படி ஒரு சீன் வந்துட்டா போதும், எனக்கு இந்த வாழ்நாள் ஏதோ நான் பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி நினச்சி பண்ணுற மாதிரி அந்த மனுஷன் சொன்னார். இது லோகேஷ் அவர்களுக்கு தெரிய வருது. அடுத்த நாள் கட் பண்ணால் அந்த லியோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் அமர்ந்துட்டு இருக்காரு. இவரை கூப்பிட்டு வந்துட்டாங்க நடிக்கிறதுக்கு, என்னோட டைரக்ஷன் நடிக்கணும் அவ்வளோதான் சார், வாங்க சார் அப்படின்ட்டு. லோக்கி அவர்கள் ஒருத்தர் கூப்பிட்றாரு அப்படின்னா கண்டிப்பாக படத்தில் போட்டு தலை வாய்ப்பு இருக்கிறதா நாம அசீவ் பண்ணல. அதான் நடந்துச்சு. இவரே நடிச்சிருக்காரு. லென்த்தியான நிறைய சீக்வன்ஸ்லாம் இல்லை, அவர் ஆசைப்பட்டார்ல ஒரு சீனில் வரணுன்ட்டு, அது போல் வந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, லியோதாஸ் என்ன பண்ணுச்சுன்னா நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த கேரக்டரை லியோதாஸ் என்ன பண்ணுச்சுன்னு. ஒரு சான்ஸ் கிடையாது குத்தமா, இப்படி தாங்க இருக்குது நம்ம அனுராக் அவர்கள் இப்போதே நிலைமையை பார்க்குறப்ப. ரைட்டு, இந்த லியோ படத்தை பார்க்குறப்ப எனக்கு ஒரு டிரெக்டர் ஞாபகத்துக்கு வந்தாருங்க, ராமன் நாராயணன் அவர்கள். அவர் படங்கள்லாம் நிறைய அனிமல்ஸும் நிறைய பேர்ட்ஸை வச்சுலாம் மேக் பண்ணியிருப்பார், நல்லா ரசிக்கும்படியாக இருக்கும். ஆனால் அது போல் இந்த காலகட்ட டைரக்டர்ஸ் நிறைய பேரும் கிடையாது. இந்த விலங்குகளுக்கு அதுக்கெல்லாம் ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு படத்தில் ப்ளே பண்ண வைக்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்கல. ஆனால் அந்த குறைய ராமநாராயணன் அவர்களுக்கு பிறகு நம்ம லோக்கி அவர்கள் ஒவ்வொரு படத்தில் நிவர்த்தி பண்ணி வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹைனாஸ், செம சீக்வன்ஸுங்க, அது வேறு லெவலில் இருந்துச்சு. இது ஹைனாஸ் ஒன்று, இன்னொரு பக்கம் ஈகிளோட சீக்வன்ஸ் வரும், அதுவும் தரமாக இருந்துச்சு. அதுவும் ஈகிள் கிட்ட லியோதாஸ் பேசுகிற மாதிரிலாம் அந்த டயலாக் டெலிவரி பண்ணுற மாதிரிலாம் வந்திருக்கும், அவ்வளோ ரசிக்க முடியாது இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் முடிஞ்ச அளவுக்கு அலசிட்டோமா மேலோட்டமா இப்போ டீப்பாக இறங்கலாம். இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 இருக்குங்க. அந்த அளவுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நாம் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறப்ப இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் வந்திருக்காது, 10 அதிகபட்சம் அது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் 15 ப்ளஸ் பாயிண்ட்ஸு. இதில் மொதல் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா திரைக்கதை அவ்வளோ இறுக்கமாக இருந்துச்சுங்க. அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ஓரியன்டாக தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். அப்போ அந்த இடத்துல லேக் இருக்கும் தான் நம்ம யோசித்தோம். ஏன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோட கதை எடுக்கிறாங்கன்னா அப்படி தான் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட லேக் இல்லாமல் இருக்கணும்ன்ட்டு இந்த திரைக்கதையை எழுதுறதுல அவ்வளோ பிரயத்தனப்பட்டிருக்கிறது படம் பார்க்குறப்ப தெளிவாக உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஹாஃப் ஃபயர் தான், முழுக்க முழுக்க ஃபயர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐஸ் அப்படின்றக்கப்ப லேக் இருக்குன்னு நினச்சோம். பட் எங்களோட நினைப்பை லோக்கி தவிடுபடி ஆகிட்டாருங்க. திரைக்கதை அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி. ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஸ்டைல். லோக்கி அவர்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார்ல, மொதல் 10 நிமிஷம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, அடிச்சு பிடிச்சி அப்படியே தேட்டருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தைகள் ஒருத்துங்க. ஏன்னா மொதல் 10 நிமிஷம் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், விஜய் சாரை நீங்கள் இது போல் இன்ட்ரோ பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட ஒரு இன்ட்ரோ. லியோதாஸ் எந்த ஒரு கேரக்டரோட காம்பினேஷன்லாம் அந்த 10 நிமிஷம் சீக்வன்ஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்றத நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல மக்களே. ஏன்னா அந்த மொதல் 10 நிமிஷம் அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு. சிஜி ஒர்க் பண்ணியிருந்தாங்க பாருங்க, தெரிக்க விட்டாங்க. இதுவே படத்துக்கு ஒரு ஆரம்பத்தை நல்லா கொடுத்துருச்சு. வா, மொதல் 10 நிமிஷமே எப்படி இருக்குது, போக போக படம் இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி விட்டுரும். இது படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் நிறைய காட்சி அமைப்புகளை மேக்கிங்கிறது நின்று பேசிச்சு. அதுவும் கார் சேசிங் சீக்வன்ஸ்லாம் ஒன்று வருங்க. அதில் லியோதாஸ் கேரக்டர் ஒரு பக்கம் ஐஸாகவே தன்னை காமிச்சிக்கிட்டு ஃபயரை வெளிப்படுத்தணும். இப்பேற்பட்ட ஒரு டயலாமோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸை மேக் பண்ணியிருக்க விதம் இருக்குது பாருங்கள். ஹாலிவுட் இருக்குல்ல,
அந்த டச் அப்படியே லிட்டரலாக தெரியும். அதுலேயும் ஜான் விக் படம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சீனை ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிடுவீங்க. என்னப்பா இது அப்படியே வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ அழகாக அந்த சீக்வன்ஸில் இன்ஸ்பயர் ஆகி தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. மூணாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். எனக்கு தெரிஞ்ச இந்த படம் மூணாரில் முதல்ல ஷூட் பண்ணுறதா பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அங்கங்கே மாறி கடைசியில் காஷ்மீரில் வந்து நின்றுச்சு. இந்த படத்துக்கு காஷ்மீர் லொக்கேஷன் அந்தளவுக்கு ஆப்டாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு ஃப்ரேமை நீங்கள் பார்க்குறப்ப ஹாலிவுட் டச் உங்களுக்கு படம் முழுக்க வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பிரதான காரணமே இந்த லொக்கேஷன் தான். நாலாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் டைரக்டர் கையாண்ட விதம். அதுலேயும் குறிப்பாக 2 கேரக்டர்ஸை சொல்லலாம். ஒன்று மனுஷன், இன்னொன்று விலங்கு. மனுஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாண்டி அவர்கள். எழுதி வச்சுக்கோங்க, இந்த படம் சாண்டி அவர்களோட கரியரில் மிக முக்கியமான படமாக இருக்கும். படம் ஓப்பன் ஆகிறது சாண்டியோட ஃபேஸில் தான். ஸ்பாய்லர்னு நினைக்காதீங்க. ஆனால் எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன்றது படம் பார்க்குறப்ப உங்களுக்கே கனெக்ட் ஆகுங்க. ஈவிலுங்க, நம்ம முன்னாடியே டீகோட் பண்ணுறப்ப சொல்லியிருந்தோம், இவர் தான் ஈவில்னு படத்தில் லிட்டரலாக அவர் தான். இந்த பார்த்திபன்ற ஐஸ் லியோன்ற ஃபயராக மாறத்துக்கு காரணமாக இருக்கிற கேரக்டரு இந்த சாண்டி மாஸ்டரோட கேரக்டர் தான். அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பார். உங்களுக்கே கோபம் வரும் அந்த கேரக்டரை பார்க்குறப்ப, மனுஷனாயா நீ எல்லாம் இப்படிலாம் பண்ணுறி அப்படின்ட்டு. அந்தளவுக்கு நம்மளுக்கு கோபம் வர வைக்கிற மாதிரி தான் இந்த சாண்டி அவர்களோட கேரக்டரை லோக்கி அவர்கள் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று. இன்னொரு பக்கம் அந்த விலங்கு சொன்னல, அது ஹைனா. படத்தில் முக்கியமான மனுஷங்க கேரக்டர்ஸ் வர்றப்ப நம்ம கிளாப் அடித்து விசில் அடிக்கிறதுலாம் வேறு. ஆனால் ஹைனா வர்றப்ப தியேட்டரில் விசில் பறக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? அது இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீக்வன்ஸில் வருங்க. அந்த சீக்வன்ஸை தான் நாம் முன்னாடி ஒரு வீடியோ பண்ணுறப்ப எதாச்சும் கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லல, அந்த சீக்வன்ஸு தேட்டரில் செம்ம விசில் பறந்துச்சு அந்த ஹைனாவோட அந்த என்ட்ரி. அப்போ அதுவும் படத்தில் ஹைனாவுக்கு ஒரு பேரை வச்சுருப்பாங்க. லோக்கி அவர்கள் தீவிரமான கமல் ஃபேன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் எந்த ஒரு பேரை அந்த ஹைனாவுக்கு சூட்டியிருப்பார்னு கமல்ஹாசனோட படங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு பேர் ஒன்று வரங்க. ஒரு பிராணிக்கு அந்த பேரை வச்சு கூப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு படத்தில். நீங்களே கண்டுபிடிச்சிங்க. அஞ்சாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட யதார்த்தமான நடிப்பு. ஆக்சுவலாக நாம் இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அதிலலாம் கூட இவரோட ஒட்டுமொத்த நடிப்பு திறனும் வெளியே வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஆனால் இந்த படத்தில் லியோவில் விஜய் அவர்களோட நடிப்பு திறன் இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு முழுமையாக வெளியே கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அதுவும் எமோஷனல் ஒரு காட்சி ஒன்று வருங்க. அவரோட மனைவி கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்சி ஒன்று வரும். அதில் விஜய் சாரோட நடிப்பு இருக்குது பாருங்க, என்ன திறமைங்க. பயங்கர ஆக்ரோஷமாக பேசணும், ஒரு விரக்தியில் பேசணும். அவங்களோட குழந்தை இருப்பாங்க, அவங்க தூங்கிட்டு இருக்கப்ப எழுந்துருவாங்க திடீர்னு. அவங்கள சமாதானப்படுத்த அந்த ஃபயர் அப்படியே ஐஸாக உருகணும். குழந்தைகிட்ட போயிட்டு இந்த ரைம்ஸ்லாம் பாடுற மாதிரி ஃபுல்லாக அந்த குழந்தைய தட்டி தூங்க வைக்கிறது, திரும்ப வந்து ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துறது. வேர்சடைல் ஆக்டிங்னு சொல்லுவாங்களே, அதை அந்த சீக்வன்ஸ் அவங்களால பார்க்க முடியும். மனுஷன் நடிப்பில் பிச்சுட்டாருங்க. நடிப்பில் மட்டும் இல்லை, நடனம். விஜய் சார் எந்த அளவுக்கு சிறந்த டான்ஸர்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் இந்த விஜய் சாரோட டான்ஸிங் பர்ஃபார்மன்ஸில் இன்னொரு லெவலை பார்ப்பீங்க. இப்போ நாமளே ஒரு பாட்டை கேட்டு வைபாயிட்டு டான்ஸ் ஆட தெரியாமல் ஆடினா எப்படி இருக்கும், அது ஸ்டைலாக இருந்தால் எப்படி இருக்கும், அது போல் ட்ரை பண்ணியிருப்பாருங்க. ஒரு பாட்டு ஒன்று வரும் இந்த படத்தில், நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஆக்சுவலாக ரெட்ரோ சாங் இருக்குல்ல, அதுக்கு அடுத்த பரிமாணமாக வந்த பாட்டு அது. அந்த பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன வயசில் டான்ஸ் ஆடி காட்டுவார்ல, அந்த ஒரு காட்சிலாம் ரொம்ப புகழ்பெற்றது. அதை அப்படியே ரிசம்பிள் பண்ணியிருப்பாருங்க. அது மட்டும் இல்லை, பிரபுதேவா மாஸ்டரோட அந்த மூமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு கேஷுவலாக அடிப்பார் பாருங்க ஸ்க்ரீனில். வா, அதெல்லாம் செம வைபாக இருக்கும் விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கு. இது இந்த படத்தில் அங்கங்கே தான் வந்திருக்கும், ஓகேவா, ஆரம்ப கட்டத்தில். ஆனால் இதுவும் இந்த கதையை அப்படியே நகர்த்திட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். தேவையில்லாமல் இதை வேணும்னு வச்ச சீன் மாதிரிலாம் அது கிடையாது. ஆறாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ பாடல்கள் பின்னணியில் காட்சிகள் பிளேஸ்மெண்ட்டு. நம்ம லோக்கி அவர்கள் படம் அப்படின்னாலே எல்சிஏ கீழே படம் வருமா இல்லைன்னு டவுட்லேயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ரெட்ரோ சாங் உள்ளே வரும்ன்ற சந்தேகமும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். பார்த்தீங்களா, வந்திருக்கு. இந்த படத்துலையும் ரெட்ரோ சாங்ஸ் இருக்குது, சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த பாடலோட பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, இந்த படத்துக்கு அவ்வளோ அழகாக கை கொடுத்துருக்கு. ஏழாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ரியல் குணாதிசயம் இருக்குல்ல, அவர் நடிகராக மாறுறப்ப அதே ரியல் குணாதிசயத்தை ஸ்க்ரீனில் கொண்டு வரணும், கதையோடு பொருத்தணும். அப்படின்னா எவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கு. இதுலேயும் ஜெயிச்சிருக்காரு நம்ம லோக்கி அவர்கள். உதாரணத்துக்கு நம்ம மன்சூர் அலிகான் சார் இருக்கார்ல, ஆக்சுவலாக லோக்கி அவர்களோட கைதி படம் இருக்குல்ல, அதில் கார்த்தி அவர்களோட கேரக்டரில் நடிக்க வேண்டியது இவர் தான், மன்சூர் அலிகான் சார் தான். டெல்லி கேரக்டர் இருக்குல்ல, அதில் சொல்கிறேன். அப்புறம் கடைசியாக மாறினதா கார்த்தி அவர்கள் உள்ளே வந்தது. அப்பேற்பட்ட மன்சூர் அலிகான் சாரை இந்த படத்தில் நம்ம லோக்கி அவர்கள் பயன்படுத்தின விதம், இவரோட ரியல் குணாதிசயம் இருக்கலோட பிஹேவியர்லாம் இதை அப்படியே ஸ்க்ரீன் மூலம் பார்க்க முடியுங்க. மன்சூர் சாரோட இன்டர்வியூலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சர்க்காசமாக இன்டர்வியூ கொடுப்பாரு. கேள்வி பாட்டுன்னு ஆங்கர் கேட்டுட்டு இருப்பாங்க, இவர் பாட்டுன்னு அந்த இன்டர்வியூக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி அங்கங்கே பார்த்துக்கிட்டு இலையை பிக்கிறது களை எடுக்கிறதுனால பண்ணிட்டு இருப்பாப்ல. இதே பிஹேவியரை லியோ படத்தில் இவர் பண்ண எப்படி இருக்கும், எப்படி ப்ரோ இது படத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் கேட்டிங்கன்னா லோக்கி கொண்டு வந்திருக்காருங்க. அதெல்லாம் வெயிட்டான சீக்வன்ஸ் உங்களுக்கே குபீர் சிரிப்பை கொடுத்துரும். இதே போல தான் சில கேரக்டர்ஸோட ரியலான குணாதிசயங்கள் இருக்குல்ல, அதை ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. எட்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வசனங்கள்.
வள 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 வளலாம் கிடையாதுங்க. நறுக்கி தள்ளுற மாதிரி தான் ஒரு வசனமும் இருக்குது. அவ்வளோ கிறிஸ்பாக வசனங்கள் இருக்கும், பட் உங்களுக்கு தெளிவாக கன்வே ஆகும். ஏன்னா நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா வசனங்கள் கிறிஸ்பாக இருக்கும், பட் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கனெக்ட் ஆக முடியாது, புரியாது. ஆனால் இந்த லியோ படத்தில் வர வசனம் ஒன்றுமே நின்று பேசுது. 9வது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இசை. இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் இருக்குல்ல, அதில் இசையை நல்லா கவனித்து பாருங்கள். தனியாக ஒரு ட்ராக் உங்களுக்கு பிளேஸ் பண்ண மாட்டாங்க. படக்காட்சியோடு சேர்ந்து இசை பரிணமிச்சிட்டே போகும். உங்களுக்கு காட்சிகளையும் இசையும் பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தீம் மியூசிக்லாம் நிறைய ஒரு கேரக்டரும் சொல்லி பிளேஸ் பண்ணுவாங்க, உங்களை கொஞ்சம் கிளம்ஸியாக்கி விட்டுரும். ஆனால் ஹாலிவுட்டில் ஒரே நூல் பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்கோம் அந்த காட்சிகளும் அந்த இசையும். இந்த டச்சை உங்களை லியோ படத்தில் பார்க்க முடியும். ஏன்னா பல பேர் ஒரு குறை சொல்ல ஆரம்பித்தாங்க, ப்ரோ இந்த அனிருத் அவர்கள் ஜெயிலர் படத்துக்கு போட்ட அளவுக்கு இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயிலர் படம் எதுக்காக அந்தளவு ஹிட் அடிச்சது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அனி அவர்களோட பிரதான பங்கு இதில் இருக்குது. ரஜினி சாரே ஒத்துக்கிட்ட விஷயம் இது. ஆனால் இந்த லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா காட்சிகளே நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிடுவீங்க. அப்போ எதுக்காக மியூசிக் மூலமாக உங்களுக்கு இன்னும் பேடாஸ் மூமெண்ட்டாக அவங்க ஏற்றி கொடுக்கணும். இதை படக்குழு தெளிவாக யோசிச்சிருக்காங்க. அதனால தான் அனிருத் அவர்களோட மியூசிக்கை இந்த படத்தில் நீங்கள் வித்தியாசமாக பார்க்க முடியும். ரொம்ப போட்டு அப்படி அடித்து பீட் ஏற்றி இது போல் எதுவுமே இருக்காது. மைல்டாக ட்ராவல் ஆகும், பட் கதையோடு நீங்கள் ஒன்றி பயணிக்கிறதுக்கு அந்த இசை அந்தளவு சீனை எஸ்கலேட் பண்ணி கொடுக்கும். இந்த லியோ படத்தோட 10வது ப்ளஸ் பாயிண்ட், வெயிட்டான ப்ளஸ் பாயிண்ட், டுவல் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒளிப்பதிவு, அதாவது சினிமோட்டோகிராஃபி அப்புறம் இந்த சவுண்டிங் இருக்குல்ல, இந்த டிபார்ட்மெண்ட்டுங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது இந்த சண்டே காட்சிகள் அப்போ குத்துற ஃப்ளவர் சவுண்ட் வரும் பார்த்தீங்கன்னா, பஞ்சிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த மாமிசங்கள் இருக்குல்ல, அதை பஞ்ச் பண்ணி அந்த சவுண்டை கேப்சர் பண்ணி அதை படங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லோக்கி அவர்கள் படங்கள்லையும் ஒவ்வொரு ஃப்ளஷாக அவங்க பயன்படுத்தி, லியோவில் எந்த ஃப்ளஷ் அவங்க பயன்படுத்துகிறாங்க, வேறு எதனா பொருட்களை பயன்படுத்துகிறாங்கன்னா தெரியல, அந்த சண்டே காட்சிகளில் பஞ்ச் பண்ணுற அந்த சவுண்ட் இருக்குல்ல, அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ரியாலிட்டியை கொடுக்குது. அந்த சவுண்டை கேட்குறப்ப உண்மையிலே பஞ்ச் பண்ணால் அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த சவுண்டு இப்படி தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அந்த சவுண்டிங்கை அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அந்த சவுண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஒளிப்பதிவு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனே நம்ம லோக்கி அவர்களுக்கு அடுத்தபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா இருக்கார்ல, அவர் தாங்க சொல்லணும். ஏன்னா லோக்கி அவர்கள் படம்னாலே டார்க் ஃபீல்டில் இருக்கும். பகல்லையே காட்சிகள் நடந்தாலும் அது அப்படியே மைல்டாக கொஞ்சம் பிளாக் டோனை ஏற்றி தான் மொத்த படத்தையும் கொடுத்துருப்பாப்புல. அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி சினிமோட்டோகிராஃபி பண்ணுறதுலாம் ஈஸியான டாஸ்கே கிடையாதுங்க. அதுவும் காஷ்மீர் மாதிரி ஒரு சூழல். ஏன்னா அங்கே நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த ஒர்க் போனாலே ஃபாக் ஆகிடும் லென்ஸ் எல்லாம். அதை நீங்கள் க்ளீன் பண்ணி திரும்ப அடுத்தடுத்த சீக்வன்ஸ் அப்படியே கண்டினியூட்டியோடு எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமான விஷயம். குறிப்பாக லைட்டிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணுறது அதை விட கஷ்டமான விஷயம். நீங்கள் படம் பார்க்குறப்ப லைட்டிங் ஒரே மாதிரி ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். இந்த கலர் டோன் இருக்குல்ல, அதுவும் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். ஒளிப்பதிவாளர் வேலை இந்த படத்தில் பெருசாக இருந்திருக்குங்க. அவரோட ஒர்க்குக்கு ஹேட்ஸ் ஆஃப். இவரோட ஒர்க்கை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக சொல்கிறதா இருந்தால், இந்த படத்தில் விஜய் சார் 2 ஃபேஸில் இருக்காப்புல. ஒரு பக்கம் லியோதாஸ், இன்னொரு பக்கம் பார்த்திபன் சொல்லிட்டு. அதாவது ஒரு பக்கம் ஃபயர், இன்னொரு பக்கம் ஐஸ். இதுக்கு ஏற்ற மாதிரி லைட் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணலாம் பெரிய விஷயங்க. அதை ஒரு சாத்தியப்படுத்திருக்காரு. இந்த 2 விதமான கேரக்டர்ஸ் ட்ராவல் இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரியே கேமரா ஒர்க்கை பண்ணியிருக்காரு. டேரக்டர் டயலாக்ஸ் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கறது, காட்சிகளை அமைக்கிறது வேறு. ஆனால் டெக்னிக்கலாக அதை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறது ஒளிப்பதிவாளர் தான். ஆனால் இவர் பண்ணியிருக்க வேலை இருக்க படத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், சிஜி காட்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஹைனா வச்சு படத்தில் சிஜி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தோட கேரக்டர்ஸோட அந்த ஹைனா ட்ராவல் பண்ணுற மாதிரி உண்மையிலே ஹைனா தூக்கிட்டு வந்து வச்சு அவங்க பண்ண போகிறது கிடையாது. ஆனால் எப்படி ஷூட் பண்ணுவாங்கன்னா, அங்கே ஹைனா இருக்கிற மாதிரி கற்பனையாக நினச்சிக்கிட்டு இவங்க நடிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கேமரா ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணணும். இது எவ்வளோ பெரிய டாஸ்க்னு பாருங்கள். அதையும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு மனோஜ் பரமஹம்சா. 11வது ப்ளஸ் பாயிண்ட், கெட்ட வார்த்தைகள் இருக்குல்ல, மியூட் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ப்ரொமோஷன் கிடச்சதை விட நெகட்டிவ் ப்ரொமோஷன் தான் நிறைய கிடச்சிது. அப்பேற்பட்ட வகையில் ஃபாலோ ஆனதான் இந்த கெட்ட வார்த்தைகளும். படத்தில் முக்கியமான இடத்துல இந்த ட்ரெய்லர் ஒரு வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா, அது படம் பார்க்குறப்ப கிடையாது, மியூட் பண்ணிட்டாங்க. இன்னும் சில வார்த்தைகளை மியூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட வார்த்தைகளை மட்டும் கை வைக்காமல் இந்த நாரடி சாங் இருக்குல்ல, இது நம்ம கேட்குறப்போ ஒரு லிரிக்ஸ் வந்து காதில் விழும் பாருங்க. இந்த மதுவை பயங்கரமாக உயர்த்துற மாதிரியும் புகையை பயங்கரமாக உயர்த்துற மாதிரின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷனே கிடையாது. டவுன் அதுவும் அதே நாரடி சாங்கில் அசல் கோளாரோட ரேப் போர்ஷன் வரல, புகையெல்லாம் அறுவடைக்குன்னு சொல்லிட்டு அந்த போர்ஷனை அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஸோ லோக்கி ஃபேன்ஸுக்கு மட்டுமான படமாக இது அமையலை. இதெல்லாம் பண்ணதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கான படமாகவும் கன்வெர்ட் ஆகிடுச்சு. 12வது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் அண்ட் ஃபயர். நடிகர் விஜய் அவர்களோட இந்த 2 ஃபேஸஸ், இந்த 2 ஃபேஸஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் அங்கங்கே படத்தில் பஞ்ச் ஆகுங்க. அது அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சொல்லணும், அதை விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு ஒரு கண்ணில் இந்த ஐஸையும் இன்னொரு கண்ணில் ஃபயர்னு வச்சுக்கிட்டு முழுக்க நடிக்கணும்.
இதை நடிச்சு அவங்க எதிர்பார்த்து அவுட் வரணும். ஒளிப்பதிவில் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி காட்சிகளை வடிவமைக்கணும். எடிட்டர் முடியும் அந்த எடிட்டிங் டிஸ்க்லேயே இது வேலைக்காவாதான்னு இந்த படக்குழுவுக்கு சொல்லணும். அதுக்கப்புறமா நம்ம படத்தை பார்க்கணும். இவ்வளோ படிநிலைகள் இருக்குங்க. இது எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த லியோ படத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நடிகர் விஜய் அவர்களோட 2 படங்களை பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும், கேரண்டீடு. 13வது ப்ளஸ் பாயிண்ட். ஆக்சுவலாக நான் சொல்ல போகிற இந்த விஷயத்துக்கும் லோக்கிக்கும் சம்மந்தமே இருந்திருக்காதான் நினைப்பீங்க. ஆனால் ரைட்டிங்கில் அடுத்த லெவல் வந்துட்டாருங்க. சென்டிமெண்ட்டாக கூட என்னால் எழுத முடியும்னு லோக்கி அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நடிகர் விஜய் அவர்களை அண்ணன் சொல்லி அழைக்கிற நிறைய ரியல் லைஃப் ரசிகைகள் இருப்பாங்களே நிறைய மாநிலங்களில். இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாட்டை காட்டிலும் கேரளாவில் என்ன ஃபேன் பேஸு நடிகர் விஜய் அவர்களுக்கு. லியோ படத்துக்கு கவுண்டர் டிக்கெட்டுக்காக ஓப்பன் பண்ணதை உள்ளே ஓடுறாங்க பாருங்க. அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்து ஆஹா இங்கே இருக்க ரசிகர்கள் அவங்க டாமினேட் பண்ணுறாங்க போல இருக்குன்னு நம்மளுக்கு என்ன தோணும். அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் அங்கே இருக்கவருக்கு. இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. என்னப்பா விஜய் அவர்களுக்கு தங்கச்சி கேரக்டர் இருக்காங்க படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லலை. அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அது படம் பார்க்குறப்ப சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். ஸோ அதை நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆனால் படத்தில் இந்த ஃபயராக இருக்க விஜய் கேரக்டர் ஐசா மாறதுக்கு காரணமாகவே அந்த தங்கச்சி கேரக்டர் தான் இருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக அந்த எமோஷனல் சீன் நமக்கு கன்வே ஆகும். 14வது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட் சார்ந்து சொல்லலாம். ஒன்று கலை இயக்கம், இன்னொன்று ஸ்டண்ட்டுங்க. கலை இயக்கம் இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கெங்கே லொக்கேஷன் சொல்லிட்டு டேரக்டர் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அவர் ஸ்க்ரீனுக்காக அது கலை இயக்கம் சார்ந்த ஆர்ட் ஒர்க்கு கொடுத்துட்றாங்க. அது அப்படியே நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நமக்கு அது கன்வே ஆகணும்ல, நம்பணும்ல. அந்தளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக தான் ஒவ்வொரு ஆர்ட் ஒர்க்கும் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அன்பரியூ அவர்கள் என்ன டீமுங்க. அது படத்தில் ஸ்டண்ட் அப்படின்றது மனுஷங்களுக்கு இடையில நடக்குதுன்னா சரி ரைட்டு, அதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டிசைன் பண்ண முடியும். இந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபி விலங்குக்கும் மனுஷன் அப்படின்னா அதை எப்படி கொரியோ பண்ணுவோம். அதுவும் பர்ஃபெக்டாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கலாம் ரசிக்கும்படியா. அதுவும் ஒரு குடவுனில் ஒரு ஃபைட் வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வருங்க. என்ன ஸ்டண்ட் அமைப்புங்க. அதுக்கு அன்பரியூ டீம் ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பட்டியலில் 15வதும் கடைசியமான ப்ளஸ் பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேங்க. என்னதான் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு படம் எடுக்கப்பட்டாலும் அதில் ஓரளவுக்கு இல்லைனா ஒரு மெசேஜ் இருந்தால் கூட ஓகே ஈஸியாக ரீச் ஆகிடும். ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் மாதிரி அவங்க தரப்புல இருந்து இது போல் சோஷியல் மெசேஜ் எதனா வருது அப்படின்னா அது உடனே ரீச் ஆகும் பெருசாக. அந்த வகையில் தான் இந்த 15வது ப்ளஸ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல, இதுக்கு எதிரான காட்சிகள் படத்தில் இருக்குது. மூட நம்பிக்கைனா நீங்கள் நினைக்கிறத தாண்டி பெரிய பெரிய மூட நம்பிக்கைகள். இதை மட்டும் நான் ரிவீல் பண்ணுறேன், பட் மொத்தமாக ரிவீல் பண்ண விரும்பலை. நம்ம சேனலில் இந்த ரிவ்யூ போட்ட பிற்பாடு இன்னைக்கு இன்னொரு வீடியோ வரும், சாத்தானிய வழிபாடுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் சொன்னதுக்கான பதில் அதில் இருக்குங்க. ப்ளஸ் பாயிண்ட்ஸ் 15 பார்த்து முடிச்சிட்டோமா, அடுத்து மைனஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னப்பா 2 தான் இருக்குது அப்படின்னு பார்த்ததுமே கேட்பீங்க. 2 தாங்க. என்னோட சிற்றறிவுக்கு எட்டின வகையில் நான் படத்தை முழுமையாக பார்த்தப்ப என் மனசில் தோணுது 2 மைனஸ் பாயிண்ட்ஸ் மட்டும்தான். அது கூட எல்சியூ ஃபேன்ஸ் இருப்பாங்களே அவங்க பெர்ஸ்பெக்டிவோட நான் யோசிச்சதுனால இந்த 2 கூட மைனஸ் பாயிண்ட்ஸாக வந்து விழுந்துச்சு. இதில் முதல் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இடைவேளை காட்சி இருக்குல்ல, அது அந்தளவுக்கு பெருசாக கிடையாது. இது வரைக்கும் ப்ளஸ்ஸியாக சொல்லிட்டு இதுக்கு மட்டும் நான் மைனஸ் ஏன் சொல்கிறேன்றதுக்கு ஹானஸ்ட்டாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா லோக்கி அவர்கள் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த இன்டர்வல் பிளாக் போர்ஷன் இருக்குல்ல, அது வெறித்தனமாக இருக்கும். அதாவது வெறித்தனந்த சென்ஸ் படத்தோட ஹைப்பை அடுத்த லெவலில் கொண்டு போயிடும். செகண்ட் ஹாஃபில் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தில் அந்தளவுக்கு ஹைப்பை கிரியேட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப பிரேக் த்ரூவான ஒரு இன்டர்வல் பிளாக்கும் கிடையாதுங்க. ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்குல்ல, இதை சார்ந்து இருக்கும். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேனே, அயன்மேன் படத்தில் நம்ம டோனி ஸ்டார்க் ரெடி ஆகிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அந்த எதிரிகளை பொழந்துட்டு எப்படியாச்சும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு. இது போல தான் ஒரு சிமிலாரிட்டியான சீக்வன்ஸ் அங்கே வந்து பிளேஸ் ஆகும். ஸோ அந்த இன்டர்வல் பிளாக்ல சொதப்பிட்டாங்களோ தான் எனக்கு தோணுச்சு. எதுக்கு இது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாங்க படத்தில் இன்டர்வல் பிளாக் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அது போல் எதுவுமே இல்லை. 2வது மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒப்பீட்டு அளவில் சொல்கிறேன். நீங்கள் ஒப்பீடு பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது மைனஸாக வராதுங்க. அந்த டிஸ்க்ளைமரோடவே இந்த 2வது மைனஸ் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். விக்ரம் படத்தை பார்த்த நமக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி கிடைச்சதில்ல, அதுக்கு காரணம் கமல் சாரோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமான பர்ஃபார்மன்ஸா கிடையாது. அமர் கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸா கிடையாது. சந்தன கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸா கிடையாது. ரோலெக்ஸ் கடைசியில் அந்த கேரக்டர் கொடுத்த வைப் இருக்குல்ல, அது இப்போ வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருக்க பல பேர் ரோலெக்ஸோட ஃபேனாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான கிளைமேக்ஸ் இல்லைங்க. ஏன்னா விக்ரம் படத்தை பார்த்தவங்கலாம் இந்த லியோ படம் எல்சிக்கு வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் தேட்டருக்கு போனாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த படத்தோட கிளைமேக்ஸ் கொடுத்த தாக்கம் இந்த படத்தில் கண்டிப்பாக ரசிகர்கள் எதிர்பார்க்க தான் செய்வாங்க. அங்கே மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றம். அப்படின்னா என்ன ப்ரோ, கிளைமேக்ஸில் ஒன்றுமேலாம் முடிஞ்சிருச்சா, மற்றபடி நாம் நினச்ச மாதிரிலாம் யாருமே வரலையான்னு கேட்டிங்கன்னா, வர்றாப்பில் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆனால் உங்களுக்கு ஃபேஸாக பார்க்குறது கஷ்டம், வாய்ஸாக வரும், புரியும் நம்புகிறேன். ப்ளஸ் மைனஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோமா, பின் குறிப்பு. நீங்கள் இந்த வீடியோவோட ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் காத்துட்ருப்பீங்களோ ஒரு விஷயத்துக்காக,
அந்த பின் குறிப்பு. படம் எல்சியூவில் தான் வந்திருக்கு. இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒரு டீகோட் பண்ணும்போது அந்த வீடியோஸில் லிட்ரலாக அது எல்லாம் கனெக்ட் ஆகியிருக்கு. லியோ படமும் எல்சியூ கீழே தான் ஃபாலோ ஆகுதுங்க. இந்த கைதிக்கு அப்புறம் தான் விக்ரம் கதை நடக்குது. ஸோ கைதியே நடக்குதுன்னு சொல்லிட்டேன்னா அப்போ விக்ரம் படத்துக்கு அடுத்து தான் இந்த லியோ கதை நகர்ந்திருக்கு. ஸோ கைதி, விக்ரம், லியோ, எல்சியூ இருக்குல்ல, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், இதில் 3வது படம் தான் இந்த லியோ. இதில் எல்சியூ சார்ந்து ஒரு லீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அடுத்த எல்சியூ படத்துக்கான ஒரு லீடாக அமைஞ்சிருக்கு. அது லியோ 2வா இருக்கலாம், இல்லை வேறு எதுனா எல்சியூ படம் வருதுல அதில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். என்னன்னா நம்ம கோஸ்ட், நான் அப்படியே சொல்கிறேன்னு அந்த கேரக்டர் யாரும் நான் சொல்ல விரும்பல, புரிஞ்சுங்க. படம் பார்க்குறப்ப உங்களுக்கு சர்ப்ரைஸ் மிஸ் ஆகிடும். அந்த கோஸ்ட்டு ஒரு டீமை சேர்க்கோங்க. அந்த டீமில் லியோவை அவங்க சேர்ப்பாங்க. அந்த வசனத்தை நான் மாற்றி சொல்கிறேன், இதை மட்டும் பண்ணிட்டே அப்படி இன்னும் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குன்ற மாதிரி தான் அந்த சீக்வன்ஸில் டயலாக் வடி அமைச்சிருப்பாங்க. ஸோ ஃபியூச்சரில் ஒரு எல்சியூ படத்தில் நம்ம விஜய் சாரும் சூர்யா சாரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் குழம்பவே வேண்டாம். அந்த படத்தில் 2 பேருமே எதிரும் புதிருமாக தான் இருப்பாங்க. லியோ வர்சஸ் ரோலெக்ஸ் தான் நிற்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கோஸ்ட் கூட லியோ சேர்றாருன்னா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இருந்த சந்தேகம் எல்சியூ கீழே படம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு, அது இப்போ பூர்த்தி பண்ணப்பட்டுருச்சு. எல்சியூ கீழே தான் படம் வந்துருச்சுன்னு. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய சந்தேகங்கள் வந்துருச்சு. இதுவாக இருக்குமோ, அடுத்த படம் எல்சியூவில் அதுவாக இருக்குமோ, அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு. அந்த வகையில் ரசிகர்கள் மனசில் இந்த லியோ படத்தை பார்த்து முடித்த பிற்பாடு எல்சியூ சார்ந்து சில சந்தேகங்கள் எழும்பியிருக்குங்க. அடுத்த கட்ட படைப்புகள் சார்ந்து என்னன்னா, முதல் விஷயம், ஹரோல் தாஸ் இருக்கார்ல, லியோ படத்தில் நம்ம ஆண்டனி தாஸோட தம்பியாக வந்திருக்கவர், லியோ தாஸோட சித்தப்பாவாக வந்திருக்கவர், ஓகேவா? அந்த ஹரோல் தாஸோட மகனா எதுக்காக ரோலெக்ஸ் தாஸ் இருக்கக்கூடாது? இந்த ஒரு சந்தேகம் ரோலெக்ஸ் ரசிகர்கள் மத்தியில் இப்போ பெருசாக வர ஆரம்பிச்சிடுச்சு. எதை வச்சு அவங்க சந்தேகிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை இந்த ஹரோல் தாஸ் கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமாக சித்தரிச்சிருப்பாங்க. ஒயிட் காலர் கிரிமினல் இருக்கார்ல, ஒரு ஆர்கனைஸ்டு கிரிமினலாக மாறினா அப்படி இருக்கும், அப்படி ஓடிய வச்சிருப்பாங்க. வெளிநாட்டில் போயிட்டு படிச்சுட்டு வந்தவர் அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவரோட அண்ணனோட பிஸ்னஸ் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ரோலெக்ஸ் கேரக்டர் விக்ரம்ல பேச பாருங்க, சார் கால் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில புலமை அந்த இடத்துல பயங்கரமா அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் ஹரோல் தாஸோட பையனா ரோலெக்ஸ் தாஸ் இருக்கலாமோன்னு ஒரு ஐயத்தை இப்போ ரசிகர்கள் எழுப்பியிருக்காங்க. எல்சியூவில் அடுத்த படம் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, அதுக்குள்ளே இப்போ ஏற்பட்ட எக்ஸ்பெக்டேஷன். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லியோ கேரக்டர் எல்சியூவில் இணையிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இணையிற அந்த பாலமாக யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஜார்ஜ் இருக்கார்ல, ரியல் நேம் சொன்னால் தெரியாது, நெப்போலியன் இருக்கார்ல, அவரை தான் இருக்கும் போல இருக்குங்க. ஏன்னா இந்த படத்துக்கும் ஜார்ஜ் மரியமுக்கும் என்ன தொடர்புன்றத படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. 3வது விஷயம், அல்டிமேட்டான ஒரு அசம்ஷனுங்க ரசிகர்கள் மத்தியில். இப்போ அடுத்த எல்சியூ படைப்பு சார்ந்து ஒரு பக்கம் மட்டும் தான் வெயிட் ஆகிட்டு இருக்கு. இட் மீன்ஸ் கோஸ்ட் பக்கம் மட்டும் தான் வெயிட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ரோலெக்ஸ் பக்கம் பெருசாக எந்த கேரக்டரும் வெயிட் ஆன மாதிரி தெரியல. அந்த குறையை தீர்க்கிற மாதிரி அடுத்தடுத்த எல்சியூ படங்களில் சில மெகா வில்லன்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலான ஒரு பெரிய டாக் இருந்துட்டு இருக்கு. 4வது எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இந்த எல்சியூ சார்ந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் லோக்கி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களோட படத்தை பண்ண போறாப்புல, அது ஸ்டாண்டர்ட் மூவின்னு அறிவிச்சிட்டாரு. எல்சியூ கீழே வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாப்புல, அதை விட்டுருங்க. இதை தாண்டி கைதி 2 அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ரோலெக்ஸ் அது காத்துக்கிட்டு இருக்கு. இரும்பு கை மாயாவியும் காத்துக்கிட்டு இருக்கு. இல்லை இரும்பு கை மாயாவின்றது லோக்கி அவர்களோட கனவு படம், அதை விட்டுருங்க. அப்போ ரோலெக்ஸ் தான் கண்டிப்பாக எல்சியூ கீழே ஃபாலோ ஆகிற ஒரு படம். இதுக்கப்புறம் லியோ 2 ஒரு படம் வர வாய்ப்பு இருக்கிறதாவும் ஒரு டாக் இருந்துட்டு இருக்கு. அதை உறுதிப்படுத்த வேண்டியதும் நம்ம லோக்கி அவர்கள் தான். இது எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா விக்ரம் 2ங்க. இந்த விக்ரம் 2 தான் இந்த எல்சியூவோட எண்டாக இருக்கலாம்னு லோக்கி அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணலாம் இந்த எண்ட் கேம் எப்பேற்பட்ட கேமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதில் என்னென்ன சம்பவங்கள் பண்ண காத்திருக்காரோ லோக்கின்னு இன்னொரு சந்தேகமும் ரசிகர்கள் மத்தியில் பெருசாக எழுந்திருக்கு. நாங்கள் இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு ரிவ்யூக்காக ரெடி ஆகிட்டு இருக்கப்ப சோஷியல் மீடியா பக்கம் சும்மா போகணும், என்னென்ன டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போ சில பேர் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, படம் ஒன்றுமே இல்லை, டிசாஸ்டர், இது மொக்க படம் அதுன்னு சொல்லிட்டு. ஜென்யூனாக சொல்கிறதா இருந்தால் படம் அவ்வளோலாம் மோசமாலாம் கிடையாது, நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு தியேட்டர் மெட்டீரியலுங்க. லோக்கி அவர்கள் என்ன நினச்சாரோ அதை அப்படியே ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல தியேட்டர் மெட்டீரியல் மூவியாக தான் இதை கொடுத்துருக்காரு. ஸோ படம் மொக்க, யாரும் போகாதீங்கன்னு சில பேர் சொல்கிறாங்களே, தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. நான் இந்த படத்தில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டேன். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இது போல் சிலர் சொல்கிறத நம்பாதீங்க. இதை சொல்கிறதுனாலையும் இது போல் டிஷர்ட்டை உடுத்திருக்கிறதுனாலையும் நான் அந்த டீமில் ஒர்க் பண்ணுறோன்னு நினச்சிடாதீங்க. சத்தியமாக அதெல்லாம் கிடையாது. இந்த டிஸ்க்ளைமர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு வாட்டியும். ஓகே, லியோ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, பயம் வேண்டாம் மக்களே. குறிப்பாக இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் இருப்பீங்களா, பயம் வேண்டாம். வயலன்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது படத்தில். ஆனால் இதுக்கு முன்னாடி விக்ரம் பார்த்து முகம் சுழிச்சிருப்பீங்களா, அந்தளவுக்கு கிடையாதுங்க. இந்த வாட்டி லோக்கி அவர்கள் தெளிவாக அதை புரிஞ்சுட்டு எடுத்திருக்காரு. பயம் இல்லாமல் குடும்பத்தோடு நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படம் இந்த லியோ. ஹாலிவுட் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் லியோ படம் ஓகே. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸாக நீங்கள் இந்த படத்தை பார்க்குறீங்கன்னா, ஹாலிவுட் படங்கள் பெருசாக பார்க்காம, இந்த ஆங்கில சீரீஸ்லாம் பெருசாக பார்க்காம இந்த படத்தை போய் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க படம்.
படம் பிளாக் பஸ்டர்னு நீங்களே கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு வெளியே வருவீங்க. அந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்க. ஒரு ஃப்ரேமும் லோக்கியோட கைவண்ணத்தை அப்படி பேசுது. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு உங்களுக்கு செம படைப்பு ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு தேட்டரில். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். எதுக்காக இந்த அளவுக்கு இந்த படம் சார்ந்து உச்சி முகர்ந்து பேசணும்னா, நம்ம கிரியேட்டருங்க, நம்ம லோக்கி அவர்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் கட் பண்ணால் திடீர்னு இவ்வளோ பெரிய டேரக்டர் வந்திருக்காரு. ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியை நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்து திரும்பி பார்க்க வச்சிருக்காருன்னா சாதாரண விஷயமா? நம்மளால நம்ம தூக்கி கொண்டாடாம வேற யார் கொண்டாட போறா? மக்களை என் மனசுல தோன்ற விஷயங்கள் எல்லாமே சொல்ற லியோ படம் சார்ந்து உங்க மனசுல நிறைய விஷயங்கள் தோணும். அதை அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா லீவ் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.